நம்ம சப்ஸ்கிரைபர் தர்ஷன் அப்படின்ட்டு ஒருத்தர் அந்த ஐடியில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, சார் ப்ளீஸ் அப்லோட் ட்ரிக்ஸ் ஃபார் டைரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இன் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்ல வந்து பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் ஃபைண்ட் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் கேட்டிருக்காங்க. ஆசிலேஷன் போடுங்க சார், எனக்கு டெஸ்ட் இருக்கு சார். நித்திலாஸ்ரீ, நம்ம 1 by 1 போட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்தந்த டைம்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது கேட்குறீங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்றோம். சரியா? நம்ம எல்லா சாப்டர்ஸ்க்குமே எல்லா கான்செப்டுக்குமே நம்ம வந்து என்னன்னா ஷார்ட்கட் போட்டுட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது சார் டோட்டலா எத்தனை ட்ரிக்ஸ் எடுப்பீங்க சார் டாபிக்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட thousands ஆஃப் ட்ரிக்ஸ் அவைலபிள் இருக்கு. thousands ஆஃப் ட்ரிக்ஸும் நம்மளால போட முடியுமானா போட போறோம். இப்போ எத்தனை ட்ரிக்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கும் அப்படின்னா, எவ்ரிடே மார்னிங் 4 o'clock உங்களுக்கு ஒரு ட்ரிக் அவைலபிளா இருக்கும். சார் அந்த ட்ரிக்ஸ்லாம் நான் முன்னாடி சீக்கிரமாவே நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 799ல ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா சீக்கிரமா அக்சஸ் பண்ணலாம். சரியா? ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க அந்த எல்லா ட்ரிக்ஸையுமே நீங்க அக்சஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். மற்றவங்க வந்து என்னன்னா நமக்கு எவ்ரிடே மார்னிங் 4 o'clock வரக்கூடிய ட்ரிக்ஸ் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. சரியா? அதனால பாருங்க, நீங்க வந்து என்னன்னா நீட் எக்ஸாம்குள்ள நிறைய thousands ஆஃப் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா 799ல ஜாயின் பண்ணுங்க. அது எல்லாமே நாங்க வீடியோ எடுத்துட்டு ப்ரீமியர் போட்டுருவோம். டெய்லி இந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கறத நாங்க மார்னிங் 4 o'clock ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஜாயின் பட்டன்ல இருக்கவங்க என்ன பண்ண முடியும்னா அதை எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, அடுத்து பாருங்க, நீட் 2024 and 2023 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி போடுங்க சார். கண்டிப்பா போடலாம். நம்ம வந்து ட்ரிக்ஸ் இப்ப நிறைய வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான டைம் போயிட்டு இருக்கு. நம்ம 1 by 1 பண்ணலாம். நீங்க உங்களோட நீட் என்னங்கிறது எங்களுக்கு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களோட நீட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு கான்செப்ட் ஆர் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். ஓகே ஓகே இன்னைக்கு வந்து பாருங்க, நீட் ஜேஇ பிசிக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ல ட்ரிக் நம்பர் 10 ஆக்சலரேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். சரியா? ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனோட ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. பாருங்க, the x and y coordinates of a particle at any time t is given by ஒரு ஆப்ஜெக்ட் வந்துன்னா 2 dimensional மோஷன்ல இருக்கு. அதனாலதான் வந்து x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, y ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. find the acceleration of the particle at t is equal to 2 seconds அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து -15 -5 -10 -4 மீட்டர் per second ஸ்கொயர்னு இப்படி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம புக்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து பாருங்க. எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம், நமக்கு dx by dt vx ஓட வேல்யூ கிடைக்குது. அதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம், ஆக்சலரேஷன் ax ஓட வேல்யூ கிடைக்குது -4. அது x டைரக்ஷன்ல. y டைரக்ஷன்ல வந்து பாருங்க, y is equal to 10t. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 10ங்கிற கான்ஸ்டன்ட் மட்டும் தான் கிடைக்குது. அடுத்த தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட வேல்யூ 0. இப்போ y டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் கிடையாது, x டைரக்ஷன்ல மட்டும் தான் ஆக்சலரேஷன் இருக்கு. அது -4ங்கிறதுல -4 மீட்டர் per second ஸ்கொயர்ங்கிறது இதுக்கான ஆன்சர். சார் எனக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியாது, இன்டகிரேஷன் வராது, நான் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நான் என்ன சார் பண்றதுன்னா, உனக்கு இன்டகிரேஷனும் வேணாம், டிஃபரன்ஷியேஷனும் வேணாம், நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த மெத்தட் வந்து நீங்க ஈஸியா போட முடியும். ஓகே, இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 5t - 2t ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து என்னன்னா என்ன ஃபார்முலா இருக்கு, y ஓட வேல்யூ ஜஸ்ட் 16t இருக்கு, அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, நமக்கு வந்து பாருங்க ut plus half at ஸ்கொயர். பாருங்க, இந்த ஃபார்முலா ஒரே மாதிரி வருதா? இந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகி வந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து பாருங்க ஆன்சர் -1 சொல்லுவேன். எப்படின்னா இங்க வந்து பாருங்க டி ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு, -2 இருக்கா, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதான் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகே, இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறது இன்னொரு ப்ராப்ளம்ல பாத்திரலாம். அடுத்த கொஸ்டின், the x and y coordinates of a particle at any time t are given by x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, y ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. x and y are in t seconds, y in meters, t is in seconds. The acceleration of the particle t is equal to 2 seconds. இந்த டைம் t is equal to 2 seconds பத்தில நீங்க கவலையே பட தேவையில்லை. இதுக்கு ஆன்சர் வந்தனா -6. இதுதான் ஆன்சர். ஓகே, ஏன் s is equal to ut plus half at ஸ்கொயர்ங்கிற ஃபார்மட் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப t ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்னா -3, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? எப்படி x is equal to 6t - 3t ஸ்கொயர், ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, dx ஓட வேல்யூ கிடைக்கும். அப்ப இது என்ன வரும், 6 -
60ங்கிறது கிடைக்கும். இது இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ax 6ங்கிறது கான்ஸ்டன்ட், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா -6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணாம இது டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி, தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்றீங்க. என்ன ஈக்குவேஷன்? s is equal to ut plus half at ஸ்கொயர்ங்கிற ஃபார்மெட்ல இந்த ஈக்குவேஷன் இருக்குதான்னு பாக்குறீங்க. இந்த t யோட வேல்யூ என்ன கொடுத்தாலும் அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல இருக்குன்னா இந்த -3 இருக்குல்ல, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ, அதான் ஆன்சர். சரியா? இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா? அதே மாதிரி இந்த மாடல் உனக்கு நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணுமா? 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்றீங்க? இந்த ட்ரிக்ஸ் T10 அப்படிங்கிறது இதோட ட்ரிக் கோடு. சரியா? போட்டுட்டு உங்களோட நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா? இதை என்ன ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.